ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேங்க். ஒரு 50 கோடிக்கும் அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து அந்த பேங்க்கில் இருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் பேங்க்கு. அந்த பேங்கோட விசா கிரெடிட் கார்டு ஒன்று என்கிட்ட இருக்குது. இப்போ தான் புதுசாக தான் வாங்கினது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். அந்த கார்டுக்கான பில்லு எல்லாமே வந்து இது வரைக்கும் கரெக்டாக கட்டியிருக்கேன். ஒரு மாதம் கூட இந்த பில்லையும் பெண்டிங் வைக்கலை. அப்படி இருக்கும்போது முந்தானத்தன்னைக்கு அந்த கார்டை வச்சு ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணேன். அப்போ ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. பேமெண்ட் ஃபெயில்ட் ஆன உடனே கார்டு வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காகன்னு சொல்லி பிளாக் ஆகிடுச்சு. கார்டு பிளாக் ஆனதுனால எனக்கு வந்து அந்த கார்டை வந்து யூஸ் பண்ண முடியலை. கார்டு அக்சஸ் ஆகலை. அப்போ கார்டை அன்பிளாக் பண்ணணுமேனு சொல்லிட்டு எப்படி அன்பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது அதோட எஸ்பிஐ கார்டோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி நம்ம அன்பிளாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தேன். அந்த நம்பர் வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பரு அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது கால் போகலை. எனக்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்தது. இவ்வளோக்கும் என்னோடய மொபைலில் வந்து நான் மந்த்லி பேக்கேஜ் ரீசார்ஜ் வந்து மந்த்லி பேக்கேஜ் தான் போடுவேன். அது வந்து 1 மந்த்துக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீ. இந்த நம்பர் ஆக்சுவலாக டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய மொபைலில் அன்லிமிட்டட் கால்ஸ் வந்து ஃப்ரீ இருக்குது. ஆனால் ட்ரை பண்ணும்போது அந்த நம்பருக்கு கால் போக மாட்டாங்க. வேறு இன்னொரு 2-3 நம்பர் கொடுத்துருந்தாங்க. எல்லா நம்பருக்கும் ட்ரை பண்ணும்போது 2 நம்பருக்கு கால் போகவே இல்லை. ஒரு நம்பருக்கு மட்டும் நம்பர் பிஸினே வந்துக்கிட்டு இருந்தது. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக நம்பர் பிஸினே வந்துக்கிட்டு இருந்தது. என்னால் ஆன்லைன் மூலமாக வந்து அந்த கார்டை வந்து எப்படி பிளாக் ஆன கார்டை அன்பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் பண்ண முடியலை. சரின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேரோட மெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்பினேன். இமெயில் அனுப்புனதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரிப்ளை வந்தது. அது ஒரு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை. அந்த மெயிலில் வந்து ரிப்ளை மெசேஜ் போட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 நாளில் வந்து எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மெயில் வந்தது. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் இருந்தாலும் கார்டை நமக்கு யூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி பேங்க்கில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போனப்போ பேங்க்கில் வந்து இந்த எஸ்பிஐ கார்டு கிரெடிட் கார்டு சம்மந்தமான அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்டாஃப் வந்து இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னோடய கார்டு வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஏதாவது டிரான்சாக்ஷன் ஏதாவது பில் ஏதாவது கட்டாமல் போட்டிருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது டிரான்சாக்ஷனில் வந்து ஏதாவது தப்பாக பாஸ்வேர்டு பின்கோடு ஏதாவது போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை எதுவுமே பண்ணலை, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஒன்று ஃபெயில்ட் ஆச்சு. ஃபெயில்ட் ஆன உடனே செக்யூரிட்டி ரீசன் சொல்லி கார்டு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கஸ்டமர் கேர் லைனுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு கஸ்டமர் கேர் லைனுக்கு கால் போக மாட்டேங்குது. ட்ரை பண்ணி பார்த்தேன், 2 நம்பருக்கு கால் போகலை. 3வது நம்பர் வந்து நம்பர் பிஸின்னு வருது. என்னால் வந்து ரீச் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னேன். மெயில் அனுப்பியிருக்கேன், மெயிலுக்குமே வந்து இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க இதை நான் சொன்ன உடனே அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, நீங்கள் எந்த சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், பிஎஸ்என்எல் சிம் கார்டு யூஸ் பண்ணுறேன். ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பிஎஸ்என்எல் நம்பர்லேருந்து எஸ்பிஐ கார்டோட கஸ்டமர் கேர் லைனுக்கு ஃப்ரீ கால் போகாது, ஃப்ரீ கால் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி தான் கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அது டோல் ஃப்ரீ நம்பர் தானே, டோல் ஃப்ரீ நம்பருக்கு எதுக்கு பைசா வேணும் அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னாங்க, மற்ற எல்லா நெட்வொர்க்குமே வந்து அதாவது ஏர்டெல், வோடஃபோனு, ஜியோ இந்த மாதிரி மற்ற நெட்வொர்க்கில் இருந்தெல்லாம் ஃப்ரீ கால் போகுமா எஸ்பிஐ கார்டுக்கு. ஆனால் பிஎஸ்என்எல்லேருந்து மட்டும் ஃப்ரீ கால் போகாதான், நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் பேசணுமா. அப்போ அப்படி பார்த்தாலுமே வந்து என்னோடய சிம் கார்டில் வந்து மந்த்லி பேக்கேஜ் அன்லிமிட்டட் பேக்கேஜ் தான் போட்டிருக்கேன். அதுக்கு அன்லிமிட்டட் கால் ஃப்ரீ தானே, அப்படியும் போக மாட்டேங்க அப்படின்னப்போ அவங்க அதுவுலேயுமே போகாது, நீங்கள் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கணும், சிம் கார்டில் பேலன்ஸ் அமௌண்ட் இருந்தால் அதன் வழியாக தான் நீங்கள் வந்து கால் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இதை கேட்கும்போது பயங்கர ஷாக்காக இருந்தது. என்னடா இது, பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட டெலிகாம் நெட்வொர்க்கு, எஸ்பிஐங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட பேங்க்கு, அதுவும் பெரிய பேங்க்கு, 2மே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறுவனங்கள். ஆனால் இந்த 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்களுக்குள்ளேயே இந்த பிஎஸ்என்எல்லேருந்து எஸ்பிஐ கார்டுக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ண முடியாது, பைசா இருந்தால் தான் கால் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு தனியாக ஸ்பெஷலாக பிஎஸ்என்எலுக்குன்னு ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ அந்த ஸ்டாஃபுக்கிட்ட நான் கேட்டேன், அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக்கை வந்து பொதுமக்களை வந்து பிஎஸ்என்எல் சிம் கார்டு யூஸ் பண்ணாதீங்க,
பிஎஸ்என்எல் சிம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா எங்களோட சர்வீசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல வர்றாங்களா. இல்லை சர்வீசஸ் வேணும்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷல் ரீசார்ஜ் பண்ணி பைசாவை கொடுத்து தான் நீங்கள் வந்து கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வேறு நெட்வொர்க் மாறிடுங்க, பிஎஸ்என்எல்லேருந்து வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொல்லுறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், பிஎஸ்என்எலுக்கு மட்டும் இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணி உங்களோட கார்டை அன்பிளாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், நமக்கு கார்டை அன்பிளாக் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வச்சு அவங்க முன்னாடியே ஒரு 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன். 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது பிஎஸ்என்எல்லில் 14 ரூபா சம்திங் வந்து எனக்கு பேலன்ஸ் வந்தது. சரின்னு சொல்லி கஸ்டமர் கேருக்கு அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணால் அதில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் ரிப்ளை வரும் இல்லையா, தமிழுக்கு எண் 1 அழுத்தவும், ஹிந்திக்கு எண் 2 அழுத்தவும்னு அந்த மாதிரி தொடங்குச்சு. இப்படி தொடங்குச்சுன்னா இது அவ்வளோ ஈஸியாக முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் சரி பரவாயில்ல நமக்கு கார்டு அன்லாக் பண்ணணுமேனு சொல்லிட்டு தமிழுக்கு 1ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்து கார்டில் அதை தெரிந்து கொள்ள, பேலன்ஸை தெரிந்து கொள்ள, கடைசி பில்லை தெரிந்து கொள்ள, இதை தெரிந்து கொள்ளன்னு சொல்லி அதை அமுக்கவும் இதை அமுக்கவும்னு சொல்லி அமுக்குன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணி பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு கால் கட் ஆயிடுச்சு. என்னடா அது கால் கட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா பேலன்ஸ் மெசேஜ் வருது, யுவர் லாஸ்ட் கால் காஸ்ட் வாஸ் 14 rupeesன்னு வருது. அதாவது 7 நிமிஷம் 6 சம்திங் நிமிஷம் 7 நிமிஷம் பேசியிருக்கேன், 14 ரூபா சார்ஜ் ஆகிருக்கு. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு ரீசார்ஜில் நம்ம ஃப்ரீ காலில் போகாமல் ரீசார்ஜ் பண்ணி நம்ம பேசினாலும் ஒரு நிமிஷத்துக்கு 2 ரூபா சார்ஜ் பண்ணி 7 நிமிஷத்தில் அதுவும் போச்சு. அந்த 7 நிமிஷத்துக்குள்ளே என்னால் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட பேச முடியல. அவங்க சொன்ன அந்த 1.5 அமுக்கம் 2 அமுக்கம்லேயே அமுக்கி 7 நிமிஷம் போச்சு. எனக்கு ஏன்டா இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ஆகிப்போச்சு. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துலையும் இந்த ஸ்டேட் பேங்கோட கிரெடிட் கார்டு கஸ்டமர் சர்வீஸை வந்து ஒரு ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளோ ஒரு மோசமான அளவில் வச்சுருக்காங்க. அதுவும் பிஎஸ்என்எல் சிம்மு வச்சுருக்கவங்க சுத்தமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது ஒரு கவர்மெண்ட் நிறுவனமான பிஎஸ்என்எல்லேருந்து கஸ்டமர்ஸ் எல்லாரையும் வெளியேற்றுறதுக்காக இன்னொரு கவர்மெண்ட் நிறுவனமான ஸ்டேட் பேங்க் மூலமாக எவ்வளவு சூழ்ச்சிகரமான இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா. இந்த அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மூளை முடுக்கெல்லாம் கிராமங்கள் வரைக்கும் அவங்களோட டவரை வச்சு அந்த சிக்னல் ரேஞ்சை வந்து பரவலாக எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போனவங்க வந்து பிஎஸ்என்எல் தான். அப்படி இருக்கும்போது அந்த பிஎஸ்என்எலுக்கான 4G லைசன்ஸே இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சொந்தமாக ஒரு டவர் கூட இல்லாத ஜியோவுக்கும் கம்பெனியே தொடங்காத அதானிக்கும் 5G லைசன்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போது ஒரு அரசு நிறுவனத்தை அழிச்சிட்டு தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களை வளர்க்கறதுக்காக ஒரு அரசாங்கமே எவ்வளோ பெரிய கிரிமினலான செயல்களை எல்லாம் செய்யுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.